என்னதான் கை நிறைய காசு பணம் இருந்தாலும் கடைசி காலத்துல முடியாம படுத்துட்டா கை கொடுத்து உதவுறதுக்கு பெத்த பிள்ளைங்களாவது கூட இருக்கணும். ஒரு பிள்ளைய சரியா வளர்க்காததுனால அவன் சின்ன வயசுலயே போய் சேர்ந்துட்டான். இன்னொருத்தர் மாமியார் வீட்லயே தங்கிட்டாரு. துரைபாண்டி எங்க இருக்காருன்னு உங்களுக்கே தெரியாது. தெரிஞ்சுக்கவும் பெருசா நீங்க ஒன்னும் சிரமப்படல. ஏதோ மகளும் மருமகனும் தான் கூட இருந்தாங்க. அவங்களையும் விரட்டி விட்டீங்க. தனியா 2 பேரும் இருந்து என்னத்தை சாதிக்க போறீங்க? பாக்குறவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்கன்னா அது உங்க மேல இருக்கிற பிரியத்துல இல்ல, பயத்துலதான். அப்படி ஒரு வாழ்க்கை வாழறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நாளைக்கே நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க கூட அது நினைச்சு வருத்தப்படணும். அதுதாங்க வாழ்க்கை. அதை விட்டுட்டு இப்படி அநியாயத்துக்கு மேல அநியாயம் பண்ணிட்டு இதுக்கு பேர் இல்லைங்க வாழ்க்கை. இத பல முறை உங்க பொண்டாட்டி கிட்ட சொன்னேன், அவங்களுக்கு புரியல. இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்காவது புரியுமான்னு பாக்குறேன். உங்களுக்காவது இந்த கடவுள் புரிய வச்சா எனக்கு அதுவே சந்தோஷம். உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வயசு இல்லைனாலும் அவசியம் வந்துடுச்சு, அதான் சொல்லிட்டேன். தப்பா ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. என்ன தடி தாளிச்சு தொலைற? சமைக்கிற மாமா. ஆமா, நெடி மூக்குக்கு தலைக்கு ஏறுது, கண்ணெல்லாம் எரியுது. இதை யா பண்ணி தொலைடி. ஐயோ மாமா, நான் என்ன மாமா பண்றது? அம்மா வீடா இருந்தா சமையல் கட்டு ஒரு பக்கம் இருக்கும், நம்ம சாப்பிடுற இடம் வேற இடத்துல இருக்கும். அதனால உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா இந்த வீட்ல எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு மாமா. அங்க சமைக்கிற இடம், சாப்பிடுற இடம், தூங்குற இடம், அப்புறம் யாராவது வந்தா உட்கார்ற இடம், பூஜை ரூம், இப்படி எல்லாம் தனித்தனியா இருக்கும். இந்த வீட்ல எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. பாத்ரூம் கூட பக்கத்துலயே இருக்கு மாமா. நான் என்ன பண்றது? அம்மா வீட்ல நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்கும். அவ்வளவு பெரிய வீடு, இது ரொம்ப சின்னதா இருக்கு. இந்த மாதிரி வீட்ல எல்லாம் எனக்கு இருந்து பழக்கமே இல்ல மாமா. இப்படி இருந்து இப்படி திரும்பினா செவரு இடிக்குது மாமா. நீ சொல்றது வாஸ்தவம் தான். நானும் தாண்டி தியேட்டரா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, ஏசி ரூம்குள்ள இருந்தே பழக்கப்பட்டுட்டேன். இங்க என்னடான 1.5 ரூம்ல நிமிர்ந்தா தலை இடிக்குது, காலை நீட்டினா கால் இடிக்குது. அதை விடடி கக்கூசுக்குள்ள போனா கப்படிக்குது, உட்காரவே முடியலடி. என்ன மாமா பண்றது? எல்லாம் நம்ம தலை எழுத்து. அம்மா நம்மள வெளியில துரத்தாமே இருந்திருக்கலாண்டி. மாமா, நான் கூட அம்மா கிட்ட போய் எங்களை சேர்த்துக்கோங்கம்மா, ஏன் வெளியில அனுப்பிட்டீங்கன்னு கேட்டேன் மாமா. அதுக்கு அம்மா, நீ மட்டும் இந்த வீட்லயே இரு, ஆனா புருஷனை சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மாமா. ஓ, சேர்த்துக்க மாட்டாங்களாம்மா? ஆமா. இதுல காமெடி என்னன்னா, எத்தனை தடவை நான் தப்பு பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் என்ன திட்டி திட்டி சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப உண்மையிலேயே நான் தப்பு பண்ணல, இப்ப என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. கொடுமைடி கொடுமை. மாமா, என் பேர்ல இருக்க தேட்டரியாவது கொடுங்க, அதை வச்சு நாங்க பொழைச்சுக்கிறோம்னு சொன்னேன் மாமா. அம்மா அது கூட தர மாட்டாங்களா? தர மாட்டாங்களாமா? ஆமா, தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மாமா. மாமா, அம்மா ரமாமணி. அப்பா, அப்பா, அழுகாத ரமாமணி. இப்ப எதுக்குமா அழுகுற? அப்பா, உங்களுக்கு கூட எங்களை பார்க்கணும்னு தோணல. அப்படியெல்லாம் இல்லம்மா, நானும் வரணும்னு தான் நினைப்பேன். பொண்டாட்டிக்கு பயந்துட்டு வராம இருந்துட்டீங்களாக்கு? உண்மைதான் மாப்ள. எப்படி மாமா கூச்சமே இல்லாம ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? இப்ப நான் ஒத்துக்கலனா மட்டும் உங்களுக்கு தெரியாதா? என்னமோ மாமா, எந்த தப்புமே செய்யாத எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சதே அத்தை, அத உங்க பொண்டாட்டிகிட்ட நீங்க எடுத்து சொல்லலாம்ல. கவலைப்படாதீங்க மாப்ள,
இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட தான் நான் வந்திருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? உங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் இப்ப வந்திருக்கேன். அத்தை கூட்டிட்டு வர சொன்னாங்களா மாமா? அவ அவ்வளவு சீக்கிரமா இறங்கி வந்துருவாளா? அப்புறம் நானா தான் முடிவெடுத்து வந்தேன். இனிமேல நீங்க இங்க இருந்து கஷ்டப்பட வேணாம். வாங்க அங்க போலாம். அவ என்ன செய்யறான்னு பாத்துருவோம். மாமா நீயா மாமா பேசுற? என் கண்ணு என்னாலயே நம்ப முடியல. வேணாம் மாமா இந்த விஷ பரிச்சை எல்லாம். மாப்ள குட்ட குட்ட குனிஞ்சுகிட்டே இருந்தா கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாள் நிமிந்துட்டோன்னா பயந்துருவாங்க. பாத்து மாமா ரொம்ப நிமிராத, கூரை தலையில இடிச்சிட போகுது. மாப்ள இந்த நக்கல் பேச்செல்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. வாங்க மாப்ள வீட்டுக்கு போலாம். உங்களை நம்பி நாங்க வரலாமா? அட வாங்க மாப்ள போலாம். வாங்க மாமா. அம்மா அப்பா சொல்றாரு. கிளம்புமா போலாம். ஸ்டவ் ஆஃப் சீக்கிரம் பண்ணுப்பா. நான் வண்டிக்கிட்ட இருக்கேன். மாமா சீக்கிரம் வாங்க. வீட்டை கூட்டிட்டு வாங்க. வீட்டை பூட்டுறதுக்கு வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? ஒண்ணும் இல்ல, சும்மாவே சாத்திட்டு போலாம். போவாடி. கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமாங்க? ஏன் வெளியிலேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. என்னங்க இதெல்லாம்? என்ன நாகு? நான் யார கூட்டு வந்தேன்? நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் தானே கூட்டு வந்தேன். அது தெரியுது. எதுக்கு இதுங்களெல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு இவங்க எதுக்கு வெளியில போய் கஷ்டப்படனா? பாக்குறவங்க தப்பா பேச மாட்டாங்க. அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். அம்மாமணி நீ மாப்பிள்ளைய உள்ள கூட்டு போமா. மாப்பிள்ள உள்ள போங்க. வாங்க மாமா உள்ள போலாம். நெல்லு. அவ்வளவு வீராப்பா வீட்டை விட்டு போனேன். இப்ப எதுக்கு மறுபடியும் இங்க வந்த? நானும் ஒண்ணும் உங்க வீட்டுக்கு வரல. அப்பா தான் எங்க 2 பேரையும் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. வெளிய போன்னு சொன்னது நான். அப்பா வர சொன்னது நான். என்னங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? இனிமே எல்லாமே மாறும். மாத்தணும். இல்ல மாத்தி காட்டுவேன். என்னாச்சு உங்களுக்கு? இப்பதான் புத்தி வந்துச்சு. இவ்வளவு நாள் வேலை செய்யாம இருந்த மூளை இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இனிமே இவங்க இங்கதான் இருப்பாங்க. இதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நான் உன்கிட்ட அனுமதி கேட்க மாட்டேன். என்ன பேசுறீங்க? ஏச்சே, எதுக்கு கத்துற? இப்படி சத்தம் போட்டுதான் மத்தவங்க வாயெல்லாம் அடைச்சிட்டேன். யாராலையும் எதுவும் பேச முடியாம போச்சு. உன் இஷ்டத்துக்கு என்னென்னவோ பண்ணதால இப்ப எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தியா? அப்ப எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணமா? பின்ன ஒரு விஷயமாச்சும் உன்னால நல்லதா நடந்திருக்கா? ஏய், எப்ப பார்த்தாலும் அவன் கிட்ட இருந்து அதை புடுங்குற, இவன் கிட்ட இருந்து இதை புடுங்குறன்னு சொல்லி யோசிய தவிர என்னைக்காவது யாருக்காவது ஏதாவது ஒண்ணு நல்லது செய்யணும்னு யோசிச்சிருக்கே நீ? ஏன் எங்க வாயையும் அடைச்சிட்ட? நாங்களும் எதுவும் பேச முடியாம போயிடுச்சே. திடீர்னு இவங்களை வெளியில அனுப்புன நீ இவங்க வெளியில போய் எங்க இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சா? இந்த ஆள் பண்ண துரோகத்துக்கு இவனை உயிரோட விட்டதே பெருசு. அவர் அப்படிதான் பண்ணுவாரு. யார் கூட சேர்ந்திருக்காரு? உன் கூட இல்ல. இல்ல நம்ம கூட சேர்ந்தா எவனுக்குமே நல்ல புத்தி வராது, தெரிஞ்சுக்கோ. இல்ல உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இவ்வளவு நாள் நான் கண்ணை மூடிக்கிட்டு தான் இருந்தேன். சக்தி தான் என் கண்ணை திறந்தா. அப்படி போடு. அந்த சக்தி உங்களே எனக்கு எதிரா மாத்திட்டாளா? அதான பார்த்தேன். நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்களே. அப்படியே பேசியிருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா என்னைக்கு அந்த சக்தியோட பேச்சை கேட்டுக்கிட்டு எனக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ, இனிமே நீங்களும் எனக்கு வேண்டாம்.
இதுங்களை கூட்டிக்கிட்டு புறப்படுங்க, புறப்படுங்க. அப்பா நாகு நாகு, இதுக்கப்புறமா என்ன நாகு? வாங்க. நாங்க மட்டும் இல்ல, நீயும் கொஞ்ச நாள்ல வெளிய வரதான் போற. அத பத்தியெல்லாம் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அதை எப்படி எங்க வச்சு சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த சக்தியை பார்த்து நீங்கெல்லாம் வேணா பயப்படலாம், இந்த நாகவல்லி பயப்பட மாட்டேன். இப்பவும் சொல்றேன், நிச்சயமா நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன். உன்னால முடியாது நாகு. முடியும், முடியும். வேண்டாம் நாகு. வெளியில போங்கன்னு சொல்லி ரொம்ப நேரமாச்சு. போங்க. உத்ரா, இந்த புடவை கட்டிட்டு சீக்கிரம் வா. எல்லாரும் உனக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானா? இந்தா புடி, முதல்ல சொன்னா கேளு, சீக்கிரம் கட்டிட்டு வா. இந்தா புடி. இருங்கடா, பூஜை முடியட்டும்டா. பூஜை முடியட்டும், நானே எடுத்து மாப்ள, சொன்னா கேளுங்க. மாப்ள, எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மாமா. எதுக்கு நீங்க ஒரு முறை செக் பண்ணிடுங்க. பழம், பூ, வெத்தலை ஏங்க, இன்னும் பூசாரி வரலையே. பக்கத்துல வந்துட்டாராம், இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவாரு. சரி, அப்படியா மாப்ள? ஃபோன் பண்ணீங்களா பூசாரிக்கு? பண்ணிட்டேன் மாமா. என்னம்மா, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? உத்தரா ரெடி ஆயிட்டு இருக்காமா. சரி. வேற ஏங்க, என்னங்க நீ நீங்க? ஏத்து. நல்ல காரியம் நடக்கும்போது இப்படியே முகத்தை காட்டுவீங்க? பேசாம நில்லுங்க. ஒருத்தி வாமா. உத்ரா வா, உள்ள வா. வா உத்ரா. மாப்ள, மாமா, ஐயா 5 நிமிஷத்துல வந்துடுவா சொன்னீங்க, இன்னும் காணோம். அதான் தெரியல மாமா. எதுக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்துட்டு வாங்க. ரொம்ப தூரம் போடாதீங்க, சரி, அப்புறம் உங்களுக்கு மாமா. தேட வேண்டியதா இருக்கும். Thank you. ஜா, நீ ஒரு வாட்டி எல்லாம் சரியா இருக்கா பாரு. தேனே, உனக்கு உன் புருஷனும் குழந்தையும் கிடைக்கணும்னு வேண்டிக்கமா. கடவுளே, காணாம போன என் புருஷனையும் குழந்தையையும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு.
அத்தை, இன்னைக்கு என்ன திடீர்னு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிடுறீங்க? இன்னைக்கு பௌர்ணமிமா. இந்த நல்ல நாள்ல சத்யநாராயண சுவாமிக்கு படையல் போட்டு வேண்டணும்னா காணாம போனவங்க சீக்கிரமே திரும்பி வந்துருவாங்கங்கிறது ஐதீகம்மா. அதான் உத்ரா, கதிர்வேலு, குழந்தை 3 பேருமே சீக்கிரம் கிடைக்கணும்னு வேண்டிக்கம்மா. இந்தா பிரசாதம் சாப்பிடு. இந்தா. அம்மா, வாங்க வாங்க. என்னம்மா பூஜையெல்லாம் ரொம்ப அமக்கலமா இருக்கு? இல்ல, இன்னைக்கு பௌர்ணமி இல்ல, அதான் சத்யநாராயண சுவாமிக்கு படையல் போட்டு பூஜை பண்றோம். ஓ, சத்யநாராயண சாமியா? ரொம்ப சக்தி வாய்ந்தவராச்சு. கும்பிட்டுக்கோங்க. இந்தாங்க பிரசாதம். அம்மா, இன்னும் கொஞ்சம் கொடுங்கம்மா. இதோ சாப்பிடுங்க. என்னம்மா பாக்குறீங்க? இல்ல, எந்த ஹோட்டல்ல வாங்குனீங்க? இது எங்க அத்தை செஞ்சது. அப்படியாம்மா? உங்க கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிரமாதம்மா. நெய் போடல, முந்திரி இல்ல, திராட்சை இல்ல, இது எதுவும் இல்லாம இருக்கிறத வச்சு சமைச்சதே இவ்ளோ நல்லா இருக்கேம்மா. எங்க அத்தை சமையல் ரொம்ப நல்லா இருக்கும். எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இவ்ளோ நல்லா சமைக்க வரும்போது பேசாம டிஃபன் கடை போடலாமே. ஐயோ, முன்ன பின்ன தெரியாத இந்த ஊர்ல வந்து கடை போட்டா யாருமா வருவாங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இந்த ஏரியாவுல டிஃபன் கடை 1-2 தான் இருக்கு. அதுவும் வாயில வைக்க முடியறது இல்ல. நீங்க வேற திருநெல்வேலி ஊர்க்காரங்க, அந்த ஸ்டைல்ல சமையல் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து எல்லாரும் உங்ககிட்ட தான் சாப்பிடுவாங்க. இந்த தெருவுல வெளியூர்ல இருந்து வந்து தங்கி வேலை செய்யற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. பசங்க? என் வீட்டு மாடியிலேயே 10 பொண்ணுங்க தங்கி இருக்காங்க. நான் அவங்களோட நல்ல பாசமா பழகுறதுனால எங்களுக்கு சமைச்சு கொடுங்க, நாங்க பணம் தரோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. அந்த அளவுக்கு எனக்கு சமைக்கவும் தெரியாது. நீங்க வேணா செய்யறதா இருந்தா சொல்லுங்க, நான் பசங்க கிட்ட சொல்லி வைக்கிறேன். அதுக்கு நாங்க இடம் எல்லாம் பார்க்கணும்ல. தேவையில்லம்மா, இந்த வீட்ல வச்சே சமைச்சுக்குங்க. பார்சல் கட்டி கொடுங்க. ராஜதுரை வரட்டும்மா, அவங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன். சரிம்மா, எனக்கு இது நல்ல யோசனையா படுது. முன்னாடி இட வசதியும் இருக்கு. இத பாருங்கம்மா, டிஃபன் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்கு. ஒரு தடவை வந்து உங்க சமையல சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் வேற எங்கேயும் சாப்பிட மாட்டாங்க. உங்களை தான் தேடி வருவாங்க. ராஜதுரை வந்த உடனே பேசி நல்ல முடிவாடுங்க. சரிங்கம்மா. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடியா இருக்கு. போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். புதுசா வந்திருக்கீங்களே, என்ன பண்றீங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் வரேம்மா. போயிட்டு வரேம்மா. என்னத்தை இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? ரொம்ப நல்ல மனுஷியா இருக்காங்க. நாம வந்த அன்னைக்கு அட்வான்ஸ் எதுவும் வாங்காம நம்மள இங்க தங்க வச்சது இல்லாம வீட்லயே வச்சு வியாபாரம் பண்ணுங்கன்னு நமக்கு அனுமதியும் கொடுக்கறாங்களே. அதெல்லாம் சரிதான் அத்தை. டிஃபன் கடை ஆரம்பிக்கணும்னா பாத்திரம் பண்டம்லாம் நிறைய வேணும். பெரிய அடுப்பெல்லாம் வாங்கணும் அத்தை. இதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணுமே. ராஜதுரை கிட்டதாம்மா கேட்கணும். அத்தை, அவர்கிட்ட போய் திரும்ப திரும்ப கேட்டா நல்லா இருக்குமா? இப்பதான் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து நமக்கு நிறைய செலவு பண்ணிருக்காரு. நீ சொல்றது சரிதாம்மா. இதையே கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாரு. இப்ப நாம எந்த வேலைக்கும் போகாம
வியாபாரமும் பண்ணாம வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா வருமானம் எப்படிமா வரும்? வயிற்று பொழப்புக்கு என்னமா படுறது? தினமும் நாம 5க்கும் 10க்கும் ராஜதுரை கையை தான் எதிர்பார்க்கணும். அதுக்கு கடை வைக்கிறதுக்கு அவன் உதவி செஞ்சான்னா அதுக்கப்புறம் நம்ம பொழப்ப நாமளே பாத்துக்கலாம். அவனையும் தொந்தரவு பண்ணாம இருக்கலாமா? நாம சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவன் படத்தை திருப்பி கொடுத்துடலாமா? சரிங்க அத்தை. சரிடா. வாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நமஸ்காரம் சார். பஸ் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்துட்டீங்க. அப்படி வச்சுட்டு ஆரம்பிங்க. அலங்காரம்லாம் பிரமாதமா பண்ணிருக்கேன். ஏமா கீதா, வழக்கமா அம்பாளுக்கு சாத்துற புடவையே உன் கையால தானே கொடுப்ப. ஆமா சாமி. இந்தா, இந்த வருஷமும் நீயே கொடுமா. யார் அந்த பொண்ணு புதுசா இருக்கு? இது என் தம்பி கட்டிக்க போற பொண்ணு. திருவிழா பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கா. இந்த வீட்டுக்கு வர போற மருமகளா? நன்னா இருமா. ஏமா, மருமக முதலா இந்த வீட்டு பூஜையில கலந்துக்க போறா. அவ கையால இந்த புடவைய அம்பாள் படத்துக்கு முன்னாடி வைக்கட்டுமா?